தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தீவிரமாக பணியாற்றி வருகிறார். மேலும் தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். தமிழகத்தில் மட்டுமே கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வரும் விஜய் புதுச்சேரி அரசியலில் முற்றிலும் கவனம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு ரங்கசாமி மிகவும் நெருக்கமானவர். விஜய் தனி கட்சி தொடங்க ரங்கசாமி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி உறுதுணையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் செல்போன் மூலமாக இருவரும் அடிக்கடி அரசியல் தொடர்பாக ஆலோசனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நினைச்சா எப்படி கூப்பிடுறது, ஏன்னா எப்பொழுது என்னுடைய நண்பர் ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்க பார்க்கும் பொழுது பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போடுறப்போ அந்த நிலைக்கு இப்பொழுது நம்முடைய நண்பர் ஆனந்த் அவர்கள் உயர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி என்று எண்ணும் பொழுது உண்மையை மிகுந்த மகிழ்ச்சி. இதன் காரணமாகவே ரங்கசாமிக்கு எதிராக அரசியல் செய்ய விரும்பாத விஜய் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான எந்த பணியையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பதால் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குறித்து புசி ஆனந்திடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் சொல்லப்படவில்லை என கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என முழு வீச்சில் பணியாற்றும் விஜய் புதுச்சேரியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.